முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் மாத்திரம் இல்லை, அல்லது 1,44,000 பேரை மாத்திரம் அவர் முத்திரை போடலை. பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். எத்தனை பேர்கள்? 1,44,000 பேர் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை மில்லியன் பேர்களோ அத்தனை மில்லியன் பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய சொந்தக்காரர்களாகும்படி, அவருடைய சுதந்திரவாரிகளாகும்படி அதிகாரம் கொடுத்து முத்திரை போட்டாரு. இப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு தக்கதாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே அச்சாரமா இருக்கிறாரு. நீ என்ன அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க? 1,44,000 1,44,000 ஆவியானவரே சொல்லிட்டாரியா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் 1,44,000 பேர் இருக்க போகிறாங்க, அது வேற குரூப்பு. ஆனால் அங்கே எல்லாம் போகிறது அந்த குரூப்பு தான் கிடையாது. ஆனால் உண்மையில் யாரெல்லாம் அங்கே போகிறாங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை கோடி பேர்களோ, எத்தனை கோடி கோடி பேர்களோ அத்தனை கோடி கோடி பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய சொந்தங்களாகும்படி, அவருடைய சுதந்திரவாளிகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ அவருடைய சுதந்திரமானவர்கள் அல்லது அவருக்கு சொந்தமானவர்கள் எத்தனை பேர் சொந்தமானவர்கள்ன்றீங்க? 1,44,000 பேர் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அவருக்கு சொந்தமானவர்கள். இப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் எல்லாரும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டு இந்த பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு பரலோகத்திலே அவரோடு கூட இருக்க போகிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு முத்திரையாக பெற்றிருக்கிற ஆவியானவரே நமக்கு அடையாளமாக, அச்சாரமாக, உத்தரவாதியாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு சொந்தமான எல்லாரும் பரலோகம் போயே ஆவோம். யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நீ